நான் ஒருத்தி இங்க இருக்கும்போது என்னைய வச்சுக்கிட்டு இன்னொரு பையனுக்கு துளசிய சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் எதுக்கு இந்த அவசர முடிவு? என்னோட உறவு வேண்டானே முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ என்ன அண்ணி, உறவு வேணான்னு முடிவு பண்ணிருந்தா நாங்க ஏன் குடும்பத்தோட இங்க வந்து தங்க போறோம்? இந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்கணும் தானே இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இத்தனை வருஷம் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அது நடக்காதுன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு அண்ணி. இனிமேலும் எதுக்கு அதையே எதிர்பார்த்து ஒருத்தங்களை ஒருத்தங்க கஷ்டப்படுத்திக்கணும்? எங்களால இனிமே உங்களுக்கும் மாப்பிளைக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். துளசிய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு எங்க கடமையை முடிச்சிட்டு நிம்மதியா எங்க வழியில போய்க்கிறோம். நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு வந்தா முகம் சொல்லிச்சுக்காம ஒருத்தர் பார்த்து பேசணும் இல்லையா? கேட்டியாடா? உன் அத்தை மனசு நொந்து பேசுறத கேட்டியா? உங்க அப்பா தவறுனதுக்கு அப்புறம் நீ தலை எடுக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தை தோள்ல சுமந்த ரத்த சொந்தண்டா இது. ஏதோ மூணாவது மனுஷங்க மாதிரி நல்லது கெட்டதுல பாத்துக்கிட்டா போதும்னு சொல்ற அளவுக்கு அவங்க மனசு நோக்கடிச்சு வச்சிருக்கியே. அம்மா போதும், தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. அத்தை செஞ்ச எந்த நல்லதையும் நான் மறக்கல. அதுக்கு நன்றியா நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கேன். அதுக்கு துளசியை கல்யாணம் பண்ணிதான் அந்த நன்றியை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி துளசியோட குணத்துக்கு என்னை விட நல்ல பசங்க நிறைய பேர் கிடைப்பாங்க. அத்தையும் மாமாவும் பிராக்டிகலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சும்மா அவங்கள தடுத்து வச்சு துளசியோட வாழ்க்கையை வீணடிக்காத. அன்பு வரேன்னு சொல்லி இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணும். அம்மா, நீங்க அந்த வரணையும் பேசி முடிங்க. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். ஆனந்தி, நான் கிளம்பிட்டேன். அங்கதான் வந்துட்டு இருக்கேன். அன்பு அன்பு என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ஒருத்தி இங்க பேய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ என்னமோ அவகிட்ட வந்துட்டு இருக்கேன்னு சொல்ற. அன்பம்மா குரல் கேட்ட உடனே போன் கட் ஆயிருச்சு. அன்பு வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல அம்மா வராகன்னு கட் பண்ணிட்டாரான்னு தெரியலையே. இங்க நிக்கலாமா இல்ல கிளம்பலாமா? இப்ப என்ன பண்றது? தோளுக்கு மேல வளர்ந்த பையனை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு பார்த்தா ஓ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. இதுக்கு மேலேயே நீ அடிக்கிற கூத்த பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எங்கேயோ போய் கெட்டு போய் வந்தவள ஏன் குடும்பத்துக்கு மருமகளை என்னால ஏத்துக்க முடியாது. மா வேண்டாம், ஆனந்திய பத்தி தப்பா பேசாத. நான் ஒன்னும் தப்பா பேசலடா, இருக்கிறதான் சொல்றேன். எனக்கு என் புருஷன் கொடுத்த வாக்குதான் முக்கியம். நீ துளசியை தான் கட்டிக்கணும். வர்ற முகூர்த்தத்துல உனக்கும் துளசிக்கும் நிச்சயதார்த்தம். அதுக்கு நீ சம்மதம் சொல்லாம இங்க இருந்து ஒரு அடி கூட உன்னை எடுத்து வைக்க நான் விட மாட்டேன். சும்மா டென்ஷன் பண்ணாத, ஒழுங்கா போனை கொடு சொல்லிட்டேன். முடியாதுடா, என் பேச்சுக்கு நீ கட்டுப்படாம உன்னை இங்க இருந்து நான் போக விட மாட்டேன். மீறி போனா என்ன பண்ணுவ? எங்க போ பாப்போம், போய் தான் பாரு. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். சும்மா மிரட்டாதமா, உன் மிரட்டலுக்குலாம் நான் ஆளு இல்ல. மிரட்டலடா, உண்மையதான் சொல்றேன். இப்ப நீ இங்க இருந்து போன திரும்பவும் என்ன நீ பார்க்கவே மாட்ட. அப்படியா? என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. விடு போன. மாப்பிள்ளை நில்லுங்க. மாமா, ஐயோ அண்ணே, அண்ணே. துளசி, நீ போய் தண்ணி கொண்டு வாடி. வேணாம் வேணாம், நான் தனியா இருக்கணும். என்கிட்ட வந்து யாரும் பேசாதீங்க. ஐயோ அண்ணி, அத்தை